வணக்கம். நீங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டப்புறம் வர்ற பில்ல சம்பந்தமே இல்லாத சில கூடுதல் கட்டணங்களை பார்த்திருக்கீங்களா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஆர்டர் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நம்ம பில்ல ஒரு சார்ஜ் வருதுன்னு? வாங்க, இதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பரான டின்னர், குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டு முடிக்கிறீங்க, எல்லாம் அருமையா இருக்கு. ஆனா பில் வந்ததும் அதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது. நமக்கு புரியாத ஒரு வரி அதுல இருக்கு. இது நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும். மொத்த மூளையும் கெடுத்துடும் இல்லையா? இந்த கூடுதல் கட்டணங்களுக்கு அவங்க பல பேர் வச்சிருக்காங்க. சில ஹோட்டல்ல எல்பிஜி சார்ஜ்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஃபியூவல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. பேரு தான் வேற வேற, ஆனா விஷயம் ஒண்ணுதான். அவங்களோட கடை செலவை நம்ம தலையில கட்டுறது தான் அவங்களோட நோக்கம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். ஒரு ஹோட்டல் இப்படி அவங்களோட சொந்த செலவை நம்ம மேல சுமத்துறது நியாயமா? அதைவிட முக்கியமா, இது சட்டப்படி சரியா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம நாட்டோட மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம், அதாவது சிசிபிஏ, ஒரு தெளிவான வழிகாட்டுதல கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சிசிபிஏ இந்த சேல்க்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மெனுவுல காட்டாத, நம்ம கிட்ட சொல்லாத எந்த ஒரு கட்டணத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்குறது சட்டப்படி தப்பு. இது நம்ம மேல சுமத்தப்படுற ஒரு அநியாயமான செலவு. சரி, இப்போ சிசிபிஏ இது சம்பந்தமா என்னென்ன விதிகளை சொல்லிருக்காங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல். இதுதான் முதல் மற்றும் முக்கியமான ரூல். சிசிபிஏ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஹோட்டலும் சரி, ரெஸ்டாரண்ட்டும் சரி, கேஸ் சார்ஜ், எல்பிஜி சார்ஜ்னு எந்த பேர்லயும் நம்மளோட பில்லுல தானா ₹1 கூட சேர்க்கவே கூடாது. இது நம்மளோட முதல் உரிமை. அடுத்த விதி இதை விட முக்கியம். அதாவது, நீங்க மெனு கார்டுல பாக்குற விலை தான் இறுதி விலை. அதுக்கு மேல அரசாங்கம் விதிக்கிற வரிகளை மட்டும்தான் அவங்க சேர்க்கலாம். வேற எந்த மறைமுக கட்டணத்துக்கும் அங்க வேலையே இல்ல. மூணாவது ரொம்ப முக்கியமான விதி இதுதான். மெனு விலை, வரிகள் இதை தாண்டி நீங்க கொடுக்கற ஒவ்வொரு பைசாவும் உங்க முழு மனசோட விருப்பப்பட்டு கொடுக்கறதா இருக்கணும். சர்வீஸ் சார்ஜ் உட்பட எதையுமே கொடுக்க சொல்லி உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அது உங்க இஷ்டம். சோ மொத்தத்துல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு வரிதான். மெனுல இருக்கிற விலை, அதோட அரசாங்க வரிகள், அவ்வளவுதான். இதை தவிர ஒரு பைசா கூட அதிகமா கேட்கறதுக்கு எந்த ஹோட்டலுக்கும் உரிமை கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க உரிமைகள் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்க பில்லுல இந்த மாதிரி ஒரு கட்டணத்தை பார்த்தா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்க பில்லுல இந்த மாதிரி ஒரு கட்டணத்தை பார்த்தா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, ரொம்ப அமைதியா அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி சார்ஜ் போடுறது சட்டப்படி தப்பு, இதை நீக்குங்கன்னு கேளுங்க. பெரும்பாலும் இதுலயே பிரச்சனை முடிஞ்சிடும். ஸ்டெப் 2, அவங்க மறுத்தாங்களா, உடனே உங்க போன்ல இருந்து தேசிய நுகர்வோர் உதவி எண்ணான 1915க்கு கால் பண்ணி புகார் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இல்லனா வீட்ல இருந்தே ஆன்லைன்ல அரசின் டாக்கில் போர்ட்டல் மூலமா கன்சியூமர் கமிஷன்ல புகார் பதிவு செய்யலாம். ஸ்டெப் 4, இன்னும் ஒரு படி மேல போய் உங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ இல்ல நேரடியாவே இந்த ரூல்ஸ போட்ட சிசிபிஏ கிட்டயோ கூட நீங்க புகார் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்க கையில இருக்கிற ஆயுதங்கள். அதனால நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நுகர்வோரா உங்க உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த மாதிரி அநியாயமான கட்டணங்களை எதிர்க்கவும் உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளும் தெளிவான வழிகளும் இருக்கு. இப்போ உங்களுக்கு விதிமுறைகள் என்னென்ன நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே அடுத்த தடவை ஹோட்டல் போகும்போது உங்க பில்ல ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுவீங்க தானே? இந்த விஷயத்த உங்களோட மட்டும் வச்சுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் விழிப்புணர்வா இருந்தாதான் இந்த மாதிரி தவறுகளை தடுக்க முடியும்.